அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நிறைய பேர் பண்ணாக்கா இந்த எக்ஸாமுக்காக பண்ணாக்கா காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன எக்ஸாம் அப்படின்னாக்கா யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன். இப்போ யூஜிடிஆர்பி இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு விரைவில் வர இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்முடைய ஆனுவல் பிளானரை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு. ஆனுவல் பிளானர் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இதுதான் நமக்கு 2026 டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர். இந்த ஆனுவல் பிளானரில் பண்ணாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி ஆல்ரெடி நோட்டிஃபைடு, அது நமக்கு தேவையில்லை. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி பிப்ரவரி வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு டெட் எக்ஸாம் மேல வரும்னு சொன்னாங்க, ஜூலையில் எக்ஸாம் நடக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணாக்கா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூலையில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு பண்ணாக்கா மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பாருங்க நமக்கு எலெக்ஷன் வந்துடுச்சு மார்ச்சில். மார்ச்லனா ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன். அப்போது நமக்கு இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ எந்த விதமான நோட்டிஃபிகேஷனுமே நமக்கு வராது. அப்போ எப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்னா, நமக்கு ஏப்ரல் 23 அன்றைக்கி எலெக்ஷன் முடிஞ்சிடுது. அதுக்கு அடுத்தது பண்ணாக்கா மே 3 அன்றைக்கி பண்ணாக்கா நமக்கு கவுண்டிங் முடிஞ்சிடுது. கவுண்டிங் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்துடும். ரிசல்ட் அதிகபட்சம் பண்ணாக்கா ஒரு 10 டேஸ், அந்த 10 டேஸுக்குள்ளே பண்ணாக்கா வரக்கூடிய அந்த நியூ கவர்மெண்ட், அது இருக்கிற கவர்மெண்ட்டாக இல்லை வேறு கவர்மெண்ட்டாக தெரியாது. ஏதோ ஒரு கவர்மெண்ட் பண்ணாக்கா அவங்க கண்டிப்பாக பண்ணாக்கா பதவி ஏற்றுப்பாங்க. பதவி ஏற்றுக்கிட்ட அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே ஞாபகம் வச்சுங்க, மே 3 பண்ணாக்கா ரிசல்ட்டு. அப்போ 13க்குள்ளே பதவி ஏற்றுப்பாங்க. அப்போது ஜூன் 13 அதிகபட்சம், சரிங்களா, நமக்கு பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ நமக்கு இன்னும் சரியாக இருக்கக்கூடிய நாள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்றைக்கி 14 டேட்டு. இந்த மந்தில் பண்ணாக்கா ஒரு 16 டேஸ் இருக்குது. மேல பண்ணாக்கா ஒரு 30 டேஸ் 31 டேஸ் இருக்குது. அடுத்தது பண்ணாக்கா ஜூன் மந்த். அப்போ ஜூன் மந்த் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்ததில் நமக்கு எவ்வளோ நாள் சரியாக இருக்கும் அப்படின்னாக்கா, அதிகபட்சம் பண்ணாக்கா ஒரு 60 நாள் டைம் கொடுப்பாங்க. அப்போ மொத்தமாக சேர்த்து நமக்கு இருக்கிறது பண்ணாக்கா ஒரு 4 மந்த். அப்போ 4 மந்த் அப்படின்னா ஒரு 120 டேஸ். அப்போது யாரெல்லாம் பண்ணாக்கா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லோரும் பண்ணாக்கா இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானில் இல்லை, வருமா வராதா அப்படின்னா, கண்டிப்பாக நியூ கவர்மெண்ட் வந்த உடனே இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் பண்ணாக்கா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணி நமக்கு இல்லை சேஞ்சே பண்ணலனாலும் கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த இயர் எண்டில் வரும். இதை பண்ணாக்கா மைண்டில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.